வெல்கம் டு ஆர்பிசி வேர்ல்டு. நீங்கள் பார்க்குற இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பஸ் ஸ்டாண்டை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான வீட்டு மனை அமைஞ்சிருக்கு. அந்த வீட்டு மனையை தான் பார்க்க போகிறீங்க. மொத்தமாக இந்த வீடியோவில் 2 மனையை காட்ட போகிறோம். ஒன்று ஓட்டு வீடு, இன்னொன்று காங்கிரீட் வீடு. 2மே வீட்டு மனை தான். நம்ம தக்கலை பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் நடந்து போகிற தூரத்தில் எக்ஸாக்டாக அந்த ஏரியாவுக்கு பேர் ராமன் பரம்பு. அந்த ராமன் பரம்பில் தான் வீட்டு மனை விலைக்கு இருக்குது. இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். வீட்டோட ஓனர் நேம் பொதுவாக இந்த ஏரியாக்களில் இந்த பில்டிங்கில் எழுதி போடுறாங்க. ஸோ அதில் ஜான் பெர்னார்ட் டி சேவியர் அவங்க தான் அந்த இடத்துக்கு ஓனரு. இந்த ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து ரைட்டில் உள்ளே போனோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வீடு. இந்த ரோட்டில் ஆட்டோலாம் அழகாக வெளியே வரும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த பக்கமாக சுற்றி வந்தீங்கன்னா ஒரு சின்ன காரை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி இதை பாருங்கள். இந்த வீடியோவில் கூட இந்த வீட்டு இந்த லைன் வரைக்கும் கார் வந்திருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் காட்டியிருக்கேன். சின்ன கார் வரும், பெரிய கார் வராது. மொத்தமாக 10 சென்ட் விலைக்கு இருக்குது. சாரி, 11 சென்ட். 5.5 சென்ட்டாக பிரித்து கொடுப்பாங்க. ஒரு வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு வீடு வீட்டை சுற்றி நல்லா அழகாக கார்டன் செட்டப்பில் வச்சு விட்ருக்குறாங்க. இன்னொரு வீடு இந்த க்ரீன் கலர் வீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடு. ஸோ இந்த 2 தான் விலைக்கு இருக்குது. நம்ம அந்த ஓட்டு வீடை பார்த்துடலாம். இந்த வீடை எதுக்காக நம்ம காட்டுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கார் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த ரோட்டில் சிறிய கார் வரும். அதுக்காக தான் அந்த வீடை காட்டியிருந்தேன். அந்த வீட்டுக்குள்ளே கார் நின்றது, கவனமாக பார்த்துக்கிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓட்டு வீடு பார்த்தீங்க அப்படின்னா 5.5 சென்ட். ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் நல்லா சூப்பராக படங்களில் வர்ற மாதிரி நல்லா நிறைய பூக்கள் அது இதுன்னு வச்சு கார்டன் செட்டப்பில் ரொம்ப அழகாக இந்த வீடை பில்டு பண்ணியிருக்காங்க. வாங்குறவங்க இந்த ஓட்டு வீடை இடிச்சிட்டு அழகாக ஒரு சூப்பராக வீடு போட்டோம் அப்படின்னா இந்த கார்டன் செட்டப்பை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோவில் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுதுன்னு தெரியல, பட் நான் நேரில் பார்க்கும்போது இந்த கார்டனை விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடை வாங்கி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் போதும். மெயின்டைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு இந்த வீடை நீங்கள் பயன்படுத்தலாம். ஓட்டு வீடை இல்லை வாங்கிட்டு இடிச்சிட்டு புதிய வீடு கட்டுறதுனாலும் கட்டலாம். ஏன்னா இது தக்கலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர்ற தூரத்தில் இருக்குது, ரொம்ப பக்கமாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் தக்கலையில் இடம் வேணும் அல்லது வீடு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இது ஓட்டு வீடாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனால் குறைஞ்ச பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே இந்த வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஸ்கூலாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அன்றாடம் வாங்கக்கூடிய காய்கறிகள்லேருந்து மளிகை ஜாமான்லேருந்து எல்லாமே வாங்குறதுக்கு ரொம்ப பக்கம், நடந்தே போகலாம். இது ஃப்ரண்டில் ஒரு நல்ல தண்ணீர் தொட்டி மாதிரி வச்சு அதுலேயும் கார்டன்ஸு அந்த பூக்கள் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடு 5.5 சென்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டு வீட்டுக்கு விலை கிடையாது, இடத்துக்கு மட்டும்தான் விலை. பட் அதுவே நம்ம அந்த பக்கத்து வீட்டுக்கு போனோம் அப்படின்னா இதில் போர் கனெக்ஷன் இருக்குது, கிணறு இருக்குது. ஆஸ் யூஷுவல் அந்த வீட்லேயும் சேம் கரண்ட்டு எல்லாமே இருக்குது. இதுலேயும் கரண்ட் இருக்குது. உள்ள பில்டிங் மெயின்டெனன்ஸ் பண்ணி எடுக்கணும். இதையுமே நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி எடுக்கணும். கட்டடம் ரொம்ப சுமாரான கட்டடம் தான். பட் ஆனால்
மெயின்டைன் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள கட்டடம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் அப்படிங்கிற டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது வீட்டோட ஹாலு. வீட்டுக்குள்ளே ஸ்டேர்கேஸ் வச்சுருக்காங்க. நான் கட்டடம் வந்து சுமாரான கட்டடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த சில இடங்கள்லாம் அந்த மழை தண்ணி உள்ளே இறங்கி கொஞ்சம் அந்த நிறைய இடங்களில் டேமேஜஸ் இருக்குது. அதை வந்து ஒரு நல்ல இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அதை க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்திங்கன்னா, அது ஒரு சில ரூம்களில் அப்படி இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா புட்டி பார்த்து நீட்டாக ஒரு நல்ல கொத்தனார்ட்ட கொடுத்திங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ மற்றபடி இந்த வீடையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். கீழே 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் அப்படிங்கிற டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூமும் இருக்குது. கிச்சனில் கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த வார்த்தையும் நான் ஏன் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து கட்டடத்துக்குள்ள விலை ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டு வீட்டுக்கு கட்டடத்துக்கு விலை கிடையாது. இது வந்து கட்டடத்துக்கு விலை இருக்குது. ஆனால் கிளியரான ஒரு என்ஜினியர்கிட்ட கொடுத்திங்கன்னா நீட்டாக இதெல்லாம் சின்ன சின்ன டேமேஜஸ்லாம் கிளியர் பண்ணி நீட்டாக கொடுத்துருவாங்க. இந்த கட்டடத்துக்கு விலை உண்டு. இப்போ கரண்ட்டில் இருக்கிற சதுரடியிலேருந்து பாதி விலைக்கு இந்த கட்டடத்துக்கு பணம் கொடுக்கணும். இது வந்து 2000 சதுரடி கட்டடம், சரிங்களா? ஸோ 2000 சதுரடிக்கு இந்த கட்டடத்துக்கு, இந்த கட்டடம் எவ்வளோ சதுரடி இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் ரீசெக் பண்ணி அதுக்குள்ளே அமௌண்ட்டை கொடுக்க வேண்டியது இருக்கும். பாதி விலை கொடுக்கணும். அது போக இடத்துக்கு விலை. இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரீசனபிள்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸு. தேவைப்படுறவங்க இடத்த வந்து பாருங்கள், பிடிச்சதுன்னா பேசி முடிக்கலாம். சென்ட்டுக்கு அவங்க எதிர்பார்க்குற விலை 5,50,000 லட்ச ரூபா. ஒரு சென்ட்டுக்கு 5,50,000 லட்ச ரூபா. 5,5 சென்ட் அப்படின்னு 11 சென்ட் இருக்குது. ஒரு பில்டிங்குக்கு வந்துட்டு அமௌண்ட்டு கொடுக்கணும். அந்த ஓட்டு வீட்டுக்கு அமௌண்ட்டு கொடுக்க தேவையில்லை, இடத்துக்கு மட்டும்தான் விலை. ஸோ தேவைப்படுறவங்க நேரில் வந்து பாருங்கள். உடனே முடிக்கிறதுனா விலையில் நெகோஷியேஷன் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறதுனால எடுக்கலாம், அல்லது தனித்தனியாக எடுக்கிறதுனால எடுக்கலாம். உங்கள் விருப்பம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள்.